அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய கேள்வி பதில். இஸ்லாத்தில் சிறந்தது எது? இஸ்லாத்தின் சிறந்தது பசித்தோருக்கு உணவளிப்பதும் அறியாதவர்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் சலாம் கூறுவதே. இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் என்பது பிறர் நலம் நாடுவதாகும். 3 நபரிடம் உயிர் பிரியும் தருணத்தின் இந்த மூன்றும் இல்லாவிட்டால் சொர்க்கம் செல்லலாம். அது என்ன? பெருமை, மோசடி, கடன், இந்த 3 இல்லாவிட்டாலும் சொர்க்கம் செல்லலாம். நயவஞ்சகர்களின் அடையாளம் 3, அது என்ன? பேசினால் பொய் பேசுவான், நம்பினால் மோசடி செய்வான், வாக்களித்தால் மாறி செய்வான். இறை நம்பிக்கையாளர்களின் நிலை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இறை நம்பிக்கையாளர்கள் ஒரு பசுமையான மரத்தின் போன்றதாகும், அதில் இலை உதிர்வதில்லை என கூறினார்கள். ஆடைகளில் சிறந்தது எது? ஆடைகளின் சிறந்தது வெள்ளை ஆடை. பட்டாடை அணிவது ஆண்களுக்கு தடையா? ஆம், பட்டாடை அணிவது ஆண்களுக்கு தங்கமும் என சமுதாயத்தின் ஆண்களுக்கு தடை செய்யப்பட்டது. 2 நபர்களிடம் அல்லாஹ் மறுமை நாளில் கருணை காட்ட மாட்டான், அவர்கள் யார்? முதல் பிரிவே நீண்ட சாட்டை கொண்டே மக்களை துன்புறுத்துதல். இரண்டாவது பிரிவே மெல்லை ஆடை அணிவது, தோல் சாய்ந்து கருவத்துடன் நடப்பது, ஒட்டக திமிலை போல் கொண்டை போடும் பெண்கள், அந்நிய ஆண்களை தன் பக்கம் மீட்கும் பெண்கள். சாப்பிடும் போது சலாம் கூறலாமா? ஆம், சாப்பிடும் போது சலாம் கூறலாம். 3 நபரிடம் அல்லாஹ் மறுமை நாளில் கருணை காட்ட மாட்டான். தன்னுடைய பெற்றோருக்கு துன்பம் செய்பவர்கள், நிரந்தரமாக மறு அருந்துபவர்கள், கொடுத்ததை சொல்லி காட்பவர். கேள்விப்பட்டதையெல்லாம் பரப்புபவன் யார்? கேள்விப்பட்டதையெல்லாம் பரப்புவான் பொய்யான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சிரிக்க வைப்பதற்காக பொய் சொல்லலாமா? யார் சிரிக்க வைக்கிறதுக்காக பொய் சொல்றார்களோ அவர்கள் கேடுதான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹ்வின் மிக நெருக்கமானவர்கள் யார்? அல்லாஹ்வின் மிக நெருக்கமானவர்கள் சலாம் கூறுபவர்கள். கிறிஸ்தவர்கள் மற்றும் யூதர்கள் போன்ற சலாம் கூறலாமா? யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் போல் சலாம் கூறாதீர்கள், அவர்கள் கை மூலமாகவும் தலை சாய்த்து சலாம் கூறக்கூடாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.